இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 81:7. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நெருக்கமான சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஏதோ ஒரு நெருக்கம், குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தின் பலவிதமான பாரங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை குறித்ததான கவலை, கணவரை குறித்ததான கவலை, கடன் பாரங்கள், பலவிதமான பிரச்சனைகள், சத்துருக்களின் நிமித்தம் நெருக்கம், வேலை ஸ்தலத்தில் பயங்கர விதமான ஒரு நெருக்கத்துக்குள்ளாக நீங்கள் காணப்படலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நிச்சயமாக தப்புவிக்க போகிறார். நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தப்புவிக்கிற தேவன் இருக்கிறார். அவர் அதிசயத்தை செய்வார். எந்த காரியத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் நிச்சயமாக தப்புவிப்பார், அற்புதத்தை செய்வார், அதிசயங்களை செய்வார். பிரியமானவர்களே, எங்களது ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலிருந்து நாங்கள் கடந்து வந்த பாதைகளை யோசித்து பார்க்கும்போது அநேக நெருக்கங்கள் வந்தது. ஒரு தடவை ஜெப கூட்டமை நடத்த முடியாதபடிக்கு பல விதமான ஒரு நெருக்கத்துக்குள்ளாக நாங்கள் காணப்பட்டோம். ப்ரேயர் நடத்தக்கூடாது, ஓவர் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான நெருக்கங்களை தேவையில்லாத நபர்கள் எழுப்ப ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, நெருக்கப்பட்ட சூழ்நிலையில், அப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம், கர்த்தரை நோக்கி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபமே நடத்தக்கூடாது அப்படின்ற சிச்சுவேஷனுக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்தோம். இந்த இடத்துல ப்ரேயர் நடத்தக்கூடாது, ப்ரேயர் நடத்துவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி எவ்வளோ பிரச்சனைகள் எழும்பியது. ஆனாலும் அந்த நெருக்கமான சூழ்நிலையில கர்த்தரை தேடினதுனால, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனால கர்த்தர் கேட்டார், அற்புதத்தை செய்தார், தப்புவித்தார். ஜெபம் நடக்கக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனாலும் ஒரு நாள் கூட ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் இந்த இடத்துல, இந்த நெருக்கப்பட்ட இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை நடத்தும்படியாய், ஆராதனை நடத்தும்படியாக, தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் கர்த்தர் தப்புவித்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகளை கண்டு நம்ம சோர்ந்து போகிறோம், நம்ம துவண்டு போகிறோம். ஆனால் இப்ப ஏற்பட்ட நிலைமையில கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது, இந்த நெருக்கமான சூழ்நிலையில ஆண்டவரே நீர் என்னை தப்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டால் கர்த்தர் தப்பு வைப்பார், ஆச்சரியமாய் நடத்துவார். எங்களது ஊழியத்தில் தேவன் செய்த காரியம் அது பயங்கரமான காரியம். ஆண்டவர் அழகாய், நேர்த்தியாய், செம்மையாய் இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் நடத்துவார். அவரை நம்பி இருக்கிற நம்மை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார், ஆச்சரியமாக நடத்துவார். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நெருக்கமான சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிட்ட வேலையில எல்லாம் கர்த்தர் நடத்தினீரே, கர்த்தர் தப்பு வைத்தீரே, கர்த்தர் ஆச்சரியமாய் எங்களோடு கூட இருந்தபடியினால ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எந்த காரியத்துக்காக நெருக்கப்பட்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்துல கர்த்தருடைய கரம் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. கடன் பாரங்கள் மாறட்டும் அப்பா, நெருக்கங்கள் மாறட்டும் சுவாமி, பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா, பலவீனங்கள் மாறட்டும் சுவாமி. எந்த காரியத்துல இவர்கள் நெருக்கப்பட்டு ஒடுங்கி இருக்கிறார்களோ இந்த காரியத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். குழந்தை இல்லையே என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக, பெரிய அற்புதத்தை செய்வீராக. உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறாங்க. நிச்சயமாய் உங்க நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுவார், தப்பு வைப்பார், ஆச்சரியமாய் நடத்துவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.